இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். ஊக்கமூட்டும் உளவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்போ ஜென்ரலா நீங்க தூங்கும் போது பல பேர் தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க உடம்புல கை கால் அசைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நீங்க பேசணும்னு நினைப்பீங்க, ஆனா பேச முடியாது. அப்போ ஒரு பேய் இருக்க மாதிரி, ஒரு ஹலுசினேஷன் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்க பக்கத்துல யாராவது படுத்திருந்தாலும் அவங்களை எழுப்பணும்னு உங்களுக்கு தோணும், ஆனா அது பண்ண முடியாது. கரெக்டா? நீங்க இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இதுதாங்க உளவியல்ல ஐசோலேட்டட் ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்வோம். இது சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு ஒரு ஸ்கேரியா இருக்கும் அப்படின்னு. ஆனா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒன்னும் பயப்படவும் அவசியம் இல்லை. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஜென்ரலா தூக்கம் 4 விதமா கேட்டகரைஸ் பண்ணிப்போம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு ஸ்டேஜ் 4 அப்படின்னு இருக்கும். இது மொத்தமா NREMன்னு சொல்வோம். அதாவது நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட். அதுக்கு அடுத்து வரதுதான் ஸ்டேஜ் 2, அதாவது REM, ரேபிட் ஐ மூவ்மெண்ட். இது ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஐ மூவ்மெண்ட் இருக்கும். ஸ்டேஜ் 2ல ஐ மூவ்மெண்ட் டிமினிஷ் ஆயிடும். ஸ்டேஜ் 3ல ரேபிட் ஐ மூவ்மெண்ட் குறைவா இருக்கும், ஆர் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். பிரெயினோட வேவ்ஸ் ரிலாக்ஸ்டா இந்த ஸ்டேஜ்ல ஃபீலா இருக்கும். அடுத்தது ஸ்டேஜ் 4. இதுலதான் டீப் ஸ்லீப் கிடைக்கும், அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட். இது ஜென்ரலா பாடி என்ன பண்ணும்னா, அட்டோமியா அப்படின்னு ஒரு சொல்லக்கூடியது, அது பாடி மசில ரொம்ப ரிலாக்ஸ்டா வச்சுக்கும். கிட்டத்தட்ட பேரலிசிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, ஸ்டேஜ் 4ல REMல தான் நீங்க கனவு காணீங்க. கனவு காணும் போது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு இந்த பாடி நேச்சுரலாவே நடக்குது. ஒருவேளை கனவுல நீங்க ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா எழுந்து ஓடிடக்கூடாது அப்படின்னும், ஃபைட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எழுந்து நீங்க ஃபைட் பண்ணிடக்கூடாது அப்படின்னும் நேச்சுரலாவே பாடி இந்த மாதிரி டிசைன் ஆயிருக்கு. அதாவது அட்டோமியான்ற பேரலிசிஸ் ஸ்டேஜ்ல வச்சிருக்கோம். சரி, இந்த பர்சன் கனவு காண்றாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நேச்சுரலாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இதுல நீங்க முழிச்சுக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை வீழ்ச்சிக்கிட்டீங்கன்னா உங்களால நகர முடியாது. இதுதான் ஐசோலேட்டட் ஸ்லீப் பேரலிசிஸ் சொல்றது உண்டு. இது அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் வந்துடாது. ஆனா இது இப்படி வருது அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நீங்க 10 மணிக்கு தூங்க போறீங்க அப்படின்னா இது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா அதே டைம்ல தூக்கமும் வரும். ஆனா நம்ம அப்படி பண்றோமா? பண்றதில்ல. ஒரு நாளைக்கு 10 மணி, ஒரு நாளைக்கு 12 மணி, ஒரு நாளைக்கு 2 மணி அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது, அந்த லைஃப் ஸ்டைலும் டிஸ்டர்ப் ஆகுது. பொதுவா யங் ஏஜ்ல தான் இந்த மாதிரி நடக்கும். அதாவது 20-40 வயசுக்குள்ள இது நடக்கிறது ரொம்ப சகஜமா இருக்கு. இது வயசாகாது இது கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு. இது எப்படி ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாமா? எஸ். நம்பர் 1, நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து நல்லா மனசுல வச்சுக்கோங்க, இதுவும் கடந்து போகும். அதனால உங்க மனச லேசா வச்சுக்கோங்க. நம்பர் 2, ஸ்லீப்பிங் ரொட்டீனை ரிலீஜியஸா ஃபாலோ பண்ணணும். இதுதான் ஐட்டம். ஸோ நல்லா கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணும். நம்பர் 3, பெட்ரூம்ல காலையில் நல்ல சன்லைட் வர மாதிரி ரூமை நம்ம வச்சுக்கணும். பிளஸ் ராத்திரியில நல்ல டார்க்கா இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்பர் 4, பெட்ரூம்ல நிறைய பேர் ப்ளூ லைட் சில பேர் வச்சிருப்பாங்க, அது அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லியிருக்கேன். ஓகே. நம்பர் 5, ரொம்ப முக்கியமா மெடிடேஷன், யோகா இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னா மைண்ட் அண்ட் பாடி நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.